சரி அதை விடுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்குங்க. அப்பதான் நாளைக்கு எந்த குழப்பமும் இல்லாம இங்க நான் வேலை பார்க்க முடியும். ம், ம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. ம். ஆ சரி. ஆ. சரி தலைவரே, சரிப்பா, நாளைக்கு போயிட்டு வா. பார்க்கலாம். வரோம் சார். சரி. அடுத்தது யாரு கூப்பிடு. இந்த பாரு, இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் மாயாவை நம்ப வைக்க நான் ஒரு பொண்ண கட்டிக்க போற பொண்ணா நடிக்க வர சொல்லியிருக்கேன். சரியா? ஆ. அவளை காட்டி தான் மாயாவை ஏமாத்தணும். புரியுதா? ஆ. அப்புறம் காலையில கரெக்டா வந்துரு. சரியா? ஆ சரிண்ணே. சந்தோஷமா போ, பார்த்து போ. கிளம்பிட்டீங்களா? பூஜை முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஆ மாமா, என்ன சீனு, என்ன இது? ஊர்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் நம்ம வீட்ல இருந்து ஒரு சீர் போகும். அப்படி எந்த கல்யாணமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே சீனு. நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்கு மாமா. ஆ, எனக்கு யாரும் பத்திரிகை எடுத்துட்டு வந்து வைக்கலையே. யாரு கல்யாணம்? என் கூட காலேஜ் படிச்ச ஃப்ரெண்டுக்கு கோயம்புத்தூர்ல கல்யாணம் மாமா. ஓ, அவனால நேரில் வந்து உங்களுக்கு பத்திரிகை கொடுக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அது யாருப்பா? எனக்கு பத்திரிகை வைக்க முடியலையேன்னு வருத்தப்படுற அளவுக்கு அவனை எனக்கு தெரியுமா என்ன? ம், நல்லாவே தெரியும். ஆம். ஆ, அவன் பேர் என்ன? அவன் பேரும் சீனுவாசன் தான். ஓ சரி, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் இப்போ என்ன பண்ணணும்? உங்க சார்பா இந்த சீரை நீங்க அவனுக்கு கொடுக்கணும் மாமா. ஆம், நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு சீனு. என்னால கல்யாணத்துக்கெல்லாம் வர முடியாது. நீங்க வரலைனாலும் பரவாயில்ல மாமா. உங்க சீரு அவனுக்கு போய் சேரணும். அதான் நான் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் என்ன, எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டியதுதானே? அவனை நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்ல. என்ன சீனு, ரொம்ப ரொம்ப குழப்பற. இங்க இல்லாத ஒருத்தனை என்னால எப்படி ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்த முடியும்? அந்த சீனுவுக்காக இந்த சீனுவை வாழ்த்தி இதை என்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஆம். ஏய் சீரையும் வாழ்த்தையும் நான் அவங்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். சரி. அத்தை, நீங்களும் வந்து மாமா பக்கத்துல ஜோடியா நில்லுங்க. என்ன செய்யணும் இதெல்லாம்? கலாட்டா பண்ணிட்டு இருக்க? என்ன சீனு? வந்து நில்லுங்க அத்தை, ப்ளீஸ் நில்லுங்க. ம். எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் எப்பவுமே உங்ககிட்ட இருந்து எதையுமே மறைச்சது இல்லை. முதல் தடவையா மறைக்கிறேன். ஆனாலும் எனக்கு இதை நீங்க ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அது உடனேவும் நடக்கலாம், கொஞ்சம் லேட்டாவும் நடக்கலாம். தட்டு கொடு. மாமா,
அதுல நான் gift வாங்கி வச்சிருக்கேன் மாமா. தெரியும். இருந்தாலும் உன் நண்பனோட பேரும் சீனிவாசன் சொன்னதுனால என்னால வெறும் கையோட வாழ்த்த முடியல. சீனிவாசன்கிற பேரு எனக்கு அவ்வளவு முக்கியம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் நல்லா நல்லா இரு நல்லா இருப்பா. ம். ம். ஆ சினு, கல்யாணம் முடிஞ்சதும் அவனை குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லு. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அவன் நம்ம வீட்டுக்கு தான் வருவான் மாமா. அப்படிதான் என்கிட்டயும் சொன்னான். வரேன். என்னங்க என்னங்க அங்க வச்சிடு. ஆறிட போகுதுங்க. ஐயோ என்னங்க நீ எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யற. அதுல என்னால இன்னைக்கு வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியல. இந்த குடும்பத்துக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நீயும் முக்கியம். எனக்கு எந்த அளவுக்கு கடமைகள் இருக்கோ அதே அளவுக்கு உனக்கும் கடமைகள் இருக்கு. எனக்கு இந்த குடும்பத்துக்கு தேவையானத எந்த ஒரு குறையும் இல்லாம செஞ்சு கொடுக்கறது என்னோட கடமைனா உனக்கு இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறது கடமை. ஏன் கடமையிலிருந்து நான் தவறுனதில்லை. நீ உன்னோட கடமையிலிருந்து என்னைக்குமே தவறிடாத. உன் கடமையில ரொம்ப முக்கியமானது மாயாவை பார்த்துக்கிறது தான். அவ எந்த தப்பும் பண்ணல. அவ மேல்நாட்டுல பிறந்து வளர்ந்தவ. கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை அதிகமானவ. நாம என்னதான் கலாச்சாரம் பண்பாடுன்னு சொன்னாலும் அவளுக்கு அது புரிய போறதில்லை. முற்போக்கா யோசிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஏடா கூடமா பண்ணிட போறா. பண்ணிட்டு தான் இருக்கா. இன்னமும் அவ பண்ணுவா. அவ ஏதாவது ஏதாவது பண்ணிடுவாளோன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நான் உன்னை எச்சரிக்கிறேன். நீ அவளை பார்த்துக்கோ. முற்போக்குங்கிற பேர்ல ஏதாவது முட்டாள்தனத்தை பண்ணி வச்சிட போறா. அவளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வந்தா அதுக்கு நீதான் பொறுப்பு. என்னடா இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் அவளையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கானேன்னு நினைக்காத. அவ கரண்ட் மாதிரி
வெளிச்சமும் கொடுப்பா, கவனிக்காம விட்டா ஷாக்கும் அடிப்பா. அதனாலதான் பாத்துக்கன்னு சொல்றேன். நீ போய் உன் வேலையை பாரு. டேய், ஏன்டா இப்படி வந்து பயமுறுத்துற? லூசா நீ? ஒரு நிமிஷம், என் மூச்சே நின்னு போச்சு. மூச்சு கொடுத்து காப்பாத்ததான் நான் இருக்கேனே. ஆமா ஆமா, உன் மூச்சு கொடுத்த உடனே என் மூச்சு வந்துரும் பாரு. என் மூச்சோட சேர்த்து உன் மூச்சும் போயிடும்டா. ஃபுல். உனக்கே மூச்சு இல்லைன்றப்போ எனக்கு மட்டும் மூச்சு இருந்து நான் என்ன பண்ண போறேன் சொல்லு. போனா போட்டு விடு விடு விடு. ஏய், முதல்ல நீ இப்போ எதுக்கு இங்க வந்த அத சொல்லு. டன் டடாய். இத கொடுக்குதான். என்னடா நீ ஆனா உனா புடவை எடுத்துட்டு வந்து குடுக்குற? ஏதாவது புடவை கடையில பார்ட் டைமா ஒர்க் பண்றியா? இது குமரேசன் அவர் கல்யாணத்துக்காக உனக்கு எடுத்து கொடுத்தது. பட்டு புடவையா இருக்கு, அதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியானதா இருக்கே. பொண்ணுக்கு தோழியா நீ வரணுமா, மாப்பிள்ளைக்கு தோழனா நான் வரணுமா? ஒரு நாள் பழக்கம்தான், அதுக்குள்ள நமக்கு எந்த அளவுக்கு அவர் மரியாதை கொடுக்கறாரு பாரு. இத்தனைக்கும் நாம இதுவும் அவருக்கு உதவி செய்யல, அவர்தான் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. நாம தான் அவருக்கு பெரிய உதவி பண்ணிருக்கோமே. நாம எப்போ பண்ணோம், என்ன பண்ணோம்? அந்த பொண்ணு தாய் பத்தி நம்மள வச்சுதானே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தானே அவருக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஏய், அது ஏற்கனவே அவரை பிடிக்காம வாழ்ந்துட்டு இருந்தது தானே. சரி, அதை விடு. நாளைக்கு அவருக்கு கல்யாணம் நடந்தா எல்லாம் சரியா போகுது. ஆமா சீனு, அவரு நம்மள நம்பி கூப்பிட்டிருக்காரு. அவர் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி நாம கொடுக்கணும். நானும் அதுக்கு தான் போராடிட்டு இருக்கேன். நீ என்ன போராடிக்கிட்டு இருக்க? நீ போராடுறதுக்கு அங்க என்ன இருக்கு? நாம வெறும் சாட்சி தானே. நம்ம கல்யாணமா என்ன? நீ போராட, நான் போராட. அதுக்கு தானே மாயா இந்த போராட்டம்லாம். என்ன சீனு உளறிட்டு இருக்க? அவங்க கல்யாணத்தை எடுத்துட்டு வந்து நம்ம கல்யாணம் மாதிரியே பேசிட்டு இருக்க. அவங்க கல்யாணம் வந்ததும் எனக்கு நம்ம கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சு. அதான். நம்ம கல்யாணத்துக்கு நீ எங்க போராடுற? பெரியப்பாவை பார்த்ததும் ஓடி ஒளிற. சரி சரி சரி, இந்த கல்யாணம் முடியட்டும். என்னோட தைரியம் என்னன்னு உனக்கு புரியும். சரி, நாளைக்கு காலையில கல்யாணம். அத மறந்துடாத. மறந்தும் இருந்துடாத. உனக்கு என்னமோ ஆயிப்போச்சு சீனு. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு, காலையில மீட் பண்ணலாம். இப்பவே விரட்டுறியே, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவியோ? அது உன் பிஹேவியரை பொறுத்தது. சரி மாயா, காலையில கிளம்பி ரெடியாரு. கையெழுத்து போட வர அப்படி யோசிச்சா இப்ப என்னடானா நீ தான் கல்யாணத்துக்கு போகணும்னு துடியா துடிக்கிற. அது கமிட்மெண்ட். கமிட் பண்றதுக்கு முன்னாடி தான் நான் வேற மாதிரி. கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டா அதை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். சரிப்பா, நீ போயிட்டு வா. போ மாயா. ஏய் மாயா, போடா. ஏய் போ. ஏய் ஓ. நைஸ் கலர்.
வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோமா. நான் பண்ண போற இந்த விஷயத்தால பெரிய பிரச்சனையே வரும். வந்தா சமாளிக்கலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க 2 பேருமே இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க போறத நினைச்சா எனக்கு வருத்தமா தான் இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில நான் உங்களை வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க வரலைனாலும் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா. அப்பா, உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நான் நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க என் அப்பா மாதிரி என்னைக்குமே என்கிட்ட பழகினதே இல்லை. ஃப்ரெண்டா ஒரு ஃப்ரெண்டா தான் பழகி இருக்கீங்க. உங்ககிட்டயாவது நான் சொல்லி இருக்கணும். ஆனா என்னால சொல்ல முடியாத சூழ்நிலை. நான் சொல்லி அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால தான்ப்பா நான் சொல்லல. என்ன மன்னிச்சிடுங்க. என்னாச்சுன்னு? என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, சும்மா தான் வந்தேன். இல்லப்பா, நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு கேட்டுச்சே. நான் ஏதோ அது கனவு நினைச்சிட்டப்பா. என்னப்பா விஷயம்? ஐயோ, கேட்டுருச்சா? அது ஒண்ணு இல்லப்பா, நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறேன். அது இந்த வீட்டுக்கு கொஞ்சம் எதிராக கூட இருக்கலாம். அதனால பிரச்சனை கூட வரலாம். அதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வீட்டுக்கு எதிராவா? அது எதிரானா அந்த அர்த்தத்துல இல்லப்பா. வீட்டுக்கு பிடிக்காததா, சட்ட திட்டங்களுக்கு உட்படாததா இருக்கலாம். என்னப்பா சொல்ற? என்னன்னு இப்போ கேட்காதீங்கப்பா. நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். சொல்லலைனாலும் தெரியதான் போகுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்களாப்பா? இவனும் தனலட்சுமி மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போறான், அது மட்டும் தெரியுது. ஆனா எது பண்ணாலும் அது தப்பா மட்டும் இருக்காது, அது எனக்கு நல்லா தெரியும். என்னப்பா அமைதியாயிட்டீங்க? இதை பாரிச்சீனோ, இந்த குடும்பம் கடைசி வரைக்கும் எதுவும் பண்ண விடாது. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். இதை பாரு, நீ உன் மனசுக்கு பிடிச்சதை செய்ப்பா. அப்பா நான் இருக்கேன். நிஜமாவாப்பா சொல்றீங்க? சத்தியமாப்பா, தைரியமா நீ பண்ணு. உனக்காக நான் சப்போர்ட்டா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிப்பா, நீங்க தூங்குங்க. நான் வரேன். சரிப்பா. என்ன நடந்தாலும் சீனுவுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும். எதுக்கும் பயப்படக்கூடாது.
ஏங்க ஆ? ஏன் தூங்காம எந்திரிச்சு நின்னு உளறிட்டு இருக்கீங்க? பேசாம வந்து படுங்க. ஆ, ஆ. இந்தா பாருங்க, நான் சொல்றேன்னே நீங்க யாரும் என்னை தப்பா நினைச்சிடாதீங்க. அந்த பொண்ணு மாயா யாருக்கும் தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கான்.